உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 23ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025 குஜவாசரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை. விசுவாவசு வருடம் புரட்டாதி மாதம் 7ஆம் நாள். இன்று துதியை திதி, அஸ்த நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைக்கு சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்று வளர்பிறை தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் ஜெயம், ரிஷபம் நஷ்டம், மிதுனம் ஆதரவு, கடகம் அமைதி, சிம்மம் வரவு, கன்னி சினம், துலாம் வீம்பு, விருச்சிகம் அனுகூலம், தனுசு இன்பம், மகரம் அன்பு, கும்பம் மேன்மை, மீனம் வெற்றி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு, நிறைய பேர் பார்க்குறீங்கள், நிறைய வியூ வருது, நிறைய லைக் வருது, நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்கள், கடிதம் எழுதுறீங்கள், எனக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. சரி, எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஜோதிடம் சம்பந்தமாக, வாஸ்து சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக, ஆலயங்கள் சம்பந்தமாக, ஆலய வழிபாடு சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள், ஐயா இந்த கேள்விக்கு எனக்கு விட தெரியல, இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று இருக்குது ஐயா என்று நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் ஃபோனில் பேசுகிறீங்க. கீழ்கண்ட முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள். நான் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிக்கு உங்களுடைய கேள்விகளுக்குண்டான பதில்களை நான் எழுதி அனுப்புவேன், அல்லது உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்லித்தருவேன். சரி, இன்றைக்கு நவராத்திரியினுடைய 2வது நாள். இன்றைக்கு நவராத்திரியின் 2வது நாள். நேற்று நவராத்திரி தொடங்கிட்டது. அம்பாளை வழிபடக்கூடிய 9 தினங்கள், அம்பாளை வழிபடக்கூடிய 9 தினங்கள் நவராத்திரி. நவம் என்றால் 9. சக்தி வழிபாட்டில் மிகச்சிறந்த விரதங்களுக்குள்ள ஒன்று நவராத்திரி விரதம். நேற்று 1ஆம் நாள், இன்றைய தினம் 2வது நாள். நான் சொல்லியிருக்கிறேன், முதல் 3 தினங்களும் துர்க்கை அம்பாளை நினைத்து வீரத்தை வேண்டி வழிபாடு செய்ய வேண்டும். 2வது 3 தினங்களும் மகாலட்சுமியை நினைத்து செல்வத்தை வேண்டி வழிபாடு செய்ய வேண்டும். 3வது 3 தினங்களும் சரஸ்வதியை நினைத்து ஞானத்தை வேண்டி வழிபாடு செய்ய வேண்டும். முதல் 3 தினங்கள் வீரம், 2வது 3 தினங்கள் செல்வம், 3வது 3 தினங்கள் ஞானம், அறிவை வேண்டி வழிபாடு செய்ய வேண்டும். இதுதான் நவராத்திரியின் சிறப்பு. மனிதர்களுடைய எல்லா வகையான தேவைகளும் இந்த 9 தினங்கள், இந்த 9 தினங்கள் நிறைவடைந்து விடுகின்றன. இதுக்கு மேலே ஒன்றுமில்லை. ஒரு மனுஷனுக்கு வீரம் இருக்கணும், வீரத்துக்குள்ளேயே எல்லாம் அடங்கிடும். செல்வம் இருக்கணும், செல்வம் இருந்தால் எல்லாம் இருக்கும். ஞானம் இருக்க வேண்டும், நல்ல ஞானம் இருந்தால் செல்வத்தையும் வீரத்தையும் தேடிக்கொள்ளலாம். இது எல்லாமே இந்த 3க்குள்ளே. இதை தவிர வேறொரு மனுஷனுக்கு தேவையில்லை. இந்த 3ம், நல்ல வீரமும் நல்ல செல்வமும் நல்ல ஞானமும் இருந்தால் எல்லாம் கிடைத்ததற்கு சமன். சரி, இன்றைய தினம் 2வது தினமாகிய இன்றைய தினம் ராஜராஜேஸ்வரியாக அம்பாளை வழிபாடு செய்ய வேண்டும். ராஜராஜேஸ்வரியாக
2வது தினம் அம்பாளை வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைக்கு என்ன கோலம் போடணுமெண்டா, கட்டம் வகையான கோலம். இப்படி கட்டம் அதாவது வளைந்த கோடுகள் இல்லாமல் நேரான கோடுகள் இருக்கக்கூடிய கட்டம் வகையான கோலத்தை இன்றைய தினம் போட வேண்டும். இன்றைக்கு அம்பாளை எந்த மலர்களினால் அலங்காரம் செய்ய வேண்டுமாக இருந்தால் முல்லை மலர், நேற்று மல்லிகை மலர் சொன்னேன், இன்றைக்கு முல்லை மலர்னால் துர்க்கை அம்பாளுக்கு அலங்காரம் செய்யுங்கள், அல்லது ராஜராஜேஸ்வரிக்கு அலங்காரம் செய்யுங்கள். முல்லை மலர் தான் இன்றைக்கு அலங்காரம் செய்ய வேண்டியது. முல்லை மலரில் ஒரு மாலையை கட்டி போடலாம், முல்லை மலரில் ஒரு சரம் கட்டி போடலாம், முல்லை மலரை அம்பாளுக்கு சாத்தி அலங்காரம் செய்யலாம். இன்றைக்கு கடையில் போய் வாங்குவோம் முல்லை மலர். நேற்று வில்வம் இலையினால் அர்ச்சனை செய்ய வேணும்னு நேற்று சொல்லியிருந்தேன். இன்றைய தினம் துளசி இலையினால் அர்ச்சனை செய்யுங்கள். என்னையா விஷ்ணுவுக்கு தானே துளசி இல்லை, நவராத்திரியில் இன்றைய தினம் சிறப்பாக துளசி இலையினால் அர்ச்சனை செய்ய சொல்லி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. துளசி இலையினால் அர்ச்சனை செய்யுங்கள். துர்க்கை அம்மனுக்குரிய அஷ்டோத்திரத்தை சொல்லலாம், அஷ்டோத்திர சதம் 108 மந்திரங்களை சொல்லலாம். துர்காஷ்டகம் என்று இருக்குது, அதை சொல்லலாம். துக்க நிவாரண அஷ்டகம்னு இருக்குது, அதை சொல்லலாம். ராஜராஜேஸ்வரிக்கு உண்டான மந்திரம் நான் கடைசியாக சொல்லித்தரேன். அந்த மந்திரத்தினால துளசி இலையினால் அர்ச்சனை செய்யுங்கள். என்ன நெய்வேதனம், முக்கியமாக விழாக்கள் கொண்டாட்டங்கள்னா நெய்வேதனம் என்ன விதமாக நெய்வேதனம் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க. நெய்வேதனம் சின்ன பிள்ளைகளெல்லாம் அதில் தான் கண். நவராத்திரிக்கு வந்து அழகாக கொழு அடுக்கி இருக்கிறதும் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும், என்ன பழம் வைக்கணுன்றதெல்லாம் சின்ன பிள்ளைகள் கண் போய்க்குள்ளே தருவினம். இன்றைக்கு நெய்வேதனம் புளிச்சாதம், புளியோதரை என்று சொல்லக்கூடிய புளிச்சாதம். புளிச்சாதம்னா உங்களுக்கு தெரியும், இலங்கையில் அது ஃபேமஸ். புளிச்சாதம் தான் இன்றைக்கு நெய்வேதனமாக துர்க்கை அம்மனுக்கு வைக்கணும். இன்றைக்கு என்ன பழங்கள், நேற்று வாழைப்பழம் சொல்லியிருந்தேன், இன்றைக்கு மாம்பழம். இன்றைக்கு பிரசாதம் வந்து மாம்பழம். மாம்பழங்களை வாங்கி வையுங்கோ. வந்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பூசை முடிஞ்சால் ஒரு மாம்பழத்தை தூக்கி கொடுங்கோ, அல்லது மாம்பழத்தை சிறு துண்டுகளாக வெட்டி, நிறைய பேர் வந்துட்டோம் ஐயா, 10 பேர் இன்றைக்கு வந்துட்டோம். மாம்பழத்தை வெட்டி வந்திருக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்கிற பழங்களை நிவேதனம் செய்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். 9 நாளும் 9 வகையான பழங்களை நான் சொல்லுவேன். இன்றைக்கு மாம்பழம். சரி, இன்றைக்கு ராகம் என்னையா, என்ன ராகத்தில் அம்பாளுக்கு பாடல் படிக்க வேண்டும்? கல்யாணி ராகம், அற்புதமான ராகம். ராகங்களுக்குள்ளே எது நல்ல ராகம்ண்டா கல்யாணி ராகம், இல்லாட்டி எனக்கு பிடிச்ச ராகம்ண்டா கல்யாணி ராகம். கல்யாணி ராகத்தில் ஏகப்பட்ட பாடல்கள், அற்புதமான நல்ல பாடல்கள்லாம் இருக்குது. பாடல்களை பற்றி சொன்னால் இன்னும் நிகழ்ச்சி பெருசாக இருந்ததுனால நான் சொல்லலை. கல்யாணி ராகம், கல்யாணி ராகத்தில் பாடலை படியுங்க. உங்களுக்கு தெரியலையா, தெரிந்தவர்களை அழைத்து படிக்க சொல்லுங்கள். சங்கீதம் படிக்கக்கூடியவர்கள், சங்கீத டீச்சர் அல்லது சங்கீதம் படிக்கக்கூடிய மாணவர்கள், சங்கீத ஞானம் உள்ளவர்கள்ட்ட கல்யாணி ராகத்தில் இருக்கக்கூடிய பக்தி பாடல்களை, கீர்த்தனைகளை இன்றைக்கு படிக்கலாம். கல்யாணி ராகம். இன்றைக்கு அம்பாளுக்கு என்ன கலர் வஸ்திரம் சாத்த வேண்டுமாக இருந்தால் மஞ்சள் நிற வஸ்திரம். நேற்று வேறு கலர் சொன்னேன், இன்றைக்கு மஞ்சள் வர்ண வஸ்திரம். உங்கள்கிட்ட துர்க்கை அம்பாள் தான் இருக்குதா, துர்க்கை அம்மனுக்கு மஞ்சள் நிறத்தில் வஸ்திரம் சாத்துங்கோ. அல்லது ஏதோ ஒரு அம்பாளுங்கள்ட்ட வீட்டில் இருக்க அந்த அம்பாளுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்துங்கோ. நவக்கிரக, அதாவது நவராத்திரி நாயகிகள் என்று சொல்லக்கூடிய துர்க்கை அம்பாளுக்கு மஞ்சள் வஸ்திரம். என்ன தெய்வம் இருக்குதோ அந்த தெய்வத்துக்கு மஞ்சள் வஸ்திரம் இன்றைக்கு சாத்தணும். நவராத்திரியில் 2வது நாள். இன்றைக்கு என்ன மந்திரம் ஐயா சொல்ல வேண்டும்? நான் சொன்ன துளசியில் அர்ச்சனை செய்யுங்கோ. ஓம் ராஜராஜேஸ்வரியை நமக. இன்றைக்கு ராஜராஜேஸ்வரி இருக்கிறதுனால 108 தரம் வேறு மந்திரங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியல ஐயா. துக்க நிவாரண அஷ்டகம் எங்கள்கிட்ட இல்லை ஐயா, துர்கா அஷ்டகம் எங்கள்கிட்ட இல்லை ஐயா. நீங்கள் என்ன செய்றீங்கள்? ஓம் ராஜராஜேஸ்வரியை நமக. இந்த மந்திரத்தை 108 தரம் சொல்லி துளசியில், இன்றைக்கு துளசியில், நேற்று வில்வம், துளசி இலையினால் அர்ச்சனை செய்யுங்கள். ஓம் ராஜராஜேஸ்வரியை நமக, ஓம் ராஜராஜேஸ்வரியை நமக, ஓம் ராஜராஜேஸ்வரியை நமக. இந்த மந்திரத்தை சொல்லி
நீங்கள் துர்க்கை அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யலாம். நவராத்திரியில் 2வது தினம் இன்றைய தினம். முதல் 3 தினங்களும் துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்ய வேண்டும். நேற்று துர்க்கை அம்மன், இன்றைக்கு துர்க்கை அம்மன், நாளைக்கு துர்க்கை அம்மன், 3 நாளைக்கும் துர்க்கை அம்பாள். அதற்கு பிறகு வரக்கூடிய 3 தினங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்ய வேண்டும். செல்வத்தை வேண்டி, செல்வம் இருக்கணும். எல்லாருக்கும் காசு முக்கியம். காசு இல்லாமல் இந்த பூமியில் யாரும் வாழ முடியாது. என்ன தேவைக்கும் பணம் வேண்டும். அந்த செல்வத்தை வேண்டி மகாலட்சுமிக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும். இறுதி 3 தினங்களும் ஞானத்தை வேண்டி, நல்ல அறிவு, நல்ல திறமை, ஆற்றல், வல்லமை, கெட்டித்தனம், சாமர்த்தியம் இதெல்லாம் இருந்தால்தான் செல்வம் சேரும். அப்போ ஞானத்தை வேண்டி இறுதி 3 தினங்கள். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.